பேச சொல்கிறவங்களே நிறைய பேசிகிட்டு இருந்தால் நம்மளை மட்டும் கொஞ்சமாக பேச சொல்கிறாங்க. என்னங்கப்பா அது? மாறவே மாட்டிங்களா நீங்கள்? ம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், ஃபைனான்சியர் சார் அவர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் ராஜா அவர்களுக்கும், தம்பி ஜெகன் அவர்களுக்கும், பாப்பி அவர்களுக்கும், ஃபைட் மாஸ்டர் அவர்களுக்கும், மாஸ்டர் நடிகர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தம்பி கண்ணன் அவர்களுக்கும், ட்ரெண்ட் மியூசிக் நிறுவனத்தின் ஜிதேஷ் அவர்களுக்கும், மற்றும் எனது வளர்ச்சியிலும் நான் இப்போ படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் காரணமாகிய எனது அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னை புகழ்ந்தவர்களுக்கும், என்னை இகழ்ந்தவர்களுக்கும், தன் சொந்த சங்கத்தையே திட்டி அமர்ந்திருக்கும் என் தம்பிக்கு, எப்பட்றா இதெல்லாம்? நீ தான் அந்த சங்கத்தில் இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறேன், வந்து அவங்களே திட்டிகிட்டு இருக்கிறேன், கேள்விப்பட்ட தப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசும்போது முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெளிவாக பண்ணிக்கணும். ஒரு அழகான படம், ஆதங்கத்தை நீங்கள் தான் ஆதங்கத்துக்காக தான் வருஷக்கணக்கில் நீங்கள் பதிவாக போட்டு அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்களே. அது பத்தாதுன்னு ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சது, இப்போ ஏன் வரலன்னு நீ நிர்வாகத்தில் இருக்கும்போது உன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட உட்காந்து நீ அங்கே கேட்கணும். இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், ஏங்க வரல அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது அதுக்குண்டான இடம் இல்லை ராஜா. நான் சொல்கிறேன், நீ வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்திருக்க, அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன். பட் இங்கே பேசக்கூடாது, நீ அங்கே கேட்கணும். நான் மட்டும் தனியாக போகிறேன், என் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்களை வரக்கூடாது, நான் அங்கே கேட்கணும். இங்கே வந்து ஒரு அழகான ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும்போது திசை மாற்றி எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஒரு லதா மேடம் வந்து ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்த்து நான் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இயக்கம் நன்றாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்ட அந்த கொரில்லா ஆகட்டும், அந்த சொன்ன அத்தனை மிருகங்களும் வந்து ஒரிஜினலாக அதை ரொம்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஹீரோயின் வரலன்றது திட்ட வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது அந்த பிள்ளை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணுடைய முகமும் அது இந்த காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். அது என்னம்மா அழகாக நடிச்சிருக்கு, என்ன டான்ஸ் பண்ணி, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது ஹீரோயின் வரல, ஜெயிச்சுட்டு போகட்டும், அவ்வளோதான். ஜெயிச்சா நம்ம படத்துக்கு ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். அதனால் நம்ம படத்துக்கு நடித்த பொண்ணையே நம்ம ஒரு மேடையில் ஏற அது ஏன் திட்டிகிட்டு இருப்பானே, அது வரும். இந்த படம் ஓடிச்சுன்னா வரும், இப்போ உங்கள் வீடு தேடி வரும், அதுதானே உண்மை. ஆக முதல்ல வாழ்த்தி பழகுங்க. ஸோ இவங்க இவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் சொன்னாங்க, இந்த மாதிரி மகளிர் தினம், ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தான். டெய்லி காலையில் இருந்துச்சுன்னே எங்கள் அம்மா தான் காப்பி கொடுக்குறாங்க, என் ஒய்ஃபு தான் டிஃபன் போடுறாங்க. அவங்கள விட்டு எங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தினம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழர்களுக்கு மகளிர் தினம்தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ அந்த இவருக்கு பிறந்த மகளிர் 3 பேர் சேர்ந்து அம்மாவை என்கரேஜ் பண்ணி கொண்டாந்துருக்குது மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரியலி ஐ ரியலி அப்ரிஷியேட். ஒரு தாய்க்கு ஏதாவது ஒரு பொண்ணை படிக்க வச்ச அழகு பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ண வச்ச அழகு பார்ப்பாங்க, நகையெல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்ப்பாங்க, அப்போ பேரம்பேத்திகளை எடுக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. ஆனால் அந்த தாயை ஒரு இயக்குனராகி அழகு பார்த்த மகள்களுக்கு தான் இன்றைக்கி வந்து மனம் நின்று நெஞ்சம் நிறைந்த பாராட்டு. அவருக்கும் சரி, அன்பு சகோதரர் உங்களுடைய மணவாளர், அவர் எங்கிருந்தாலும் வாழ்க. ஃப்ளைட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். துபாயா? லேட் ஆகுமே. சரி, எங்கே? சிங்கப்பூர் தானே, சிங்கப்பூர்னா வந்துடலாம், சிங்கப்பூர்னா பிரச்சனையும் இருக்காது. ஆக அவர் வந்து கொடுத்து வைக்கல இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு எனது மனமார்ந்த, ஏன்னா
நம்ம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மகளிர்ன்னு சொன்ன உடனேயே, நம்ம நாட்டையும் தாய் நாடுன்னு சொல்றோம். அது குறிப்பா பாரத தேசத்தில பாரத் மாதா அப்படின்றோம். அப்புறம் கங்கை, யமுனா, பவானி, காவேரி இருக்கிற நதிகளுக்கு எல்லாமே வந்து பெண்கள் பேர் தான் வச்சிருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா மொழி, தாய்மொழின்னு தான் சொன்னேன். நம்ம எவனாச்சும் தந்தை மொழின்னு சொல்லியிருக்கோமா? ஏன்? யோசனை பண்ணுங்க. இதோ தாய் பெண் குலத்திற்கு, பெண்மைக்கு மிக உயர்ந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய நாடு நமது இந்திய நாடு. ஆக அந்த மாதிரி நாளைக்கு வரப்போகிற மகளிர் தினம் நாளைக்கு ரிலீஸா? சரி. ஸோ இந்த மகளிர் உடைய புகழுக்கு புகழ் சேர்க்குற மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை நல்ல எல்லாருமே ஒரு அமிக்கபிளாக ஒரே வார்த்தையில் சொன்னார் ஹீரோ. நம்ம ஒரு குடும்பமாக இருந்து நாங்கள் அதை இதை பண்ண ஒரு படம். அந்த உணர்வை கிரியேட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். பொதுவாகவே நம்ம மாதிரி டைரக்டருக்கு அடிச்சு விட்ருவோம், டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணிவிடுவோம் நடிகர் நடிகைகளை. என்ன இப்படி நடிக்கிற, இப்படி என்ன ஆச்சு, இப்படி இப்படி. ஆனால் நீங்கள் எது அன்பாக எல்லாத்தையும் அரவணைச்சு நீங்கள் ஒரு தாயை போல் இருந்து ஒரு அழகான ஒரு வீடை கட்டியிருக்கீங்க. அந்த வீடு மிகச் சிறப்பான வீடாக இந்த மரகத மலை நிச்சயமாக வெற்றி படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கண்ணன் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டார். எனக்கு கண்ணனுக்கு என்ன ஒரு என்ன பிடிச்சதுன்னு தெரியல. உங்களுடைய குணம் பிடித்ததா, இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு அழகான ஒரு டீமு சேர்றதுக்கு அவருக்கு காரணமாக இருந்திருக்காருன்னா ஐ தேங்க் ஆர் கண்ணன், டைரக்டர் ஆர் கண்ணன் சார். ஏன்னா கண்ணன் ரொம்ப அமைதி, அழகான படங்கள் எடுப்பார், ரொம்ப அமைதியான இயக்குனர். நாங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவோம்னு வைங்களேன். அப்போல்லாம் பேசினா தான் பிழைக்க முடியும். இப்போல்லாம் பேசாமல் பிழைக்கிறவங்க இருக்காங்களே, இல்லை அடுத்தவங்க பேசி பிழைக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் எடுத்த உடனே சினிமா இப்போ சரியில்லை. சினிமா நல்லா தாங்க இருக்குது, நம்ம தான் சரியில்லை. சினிமா எப்பவுமே நல்லா இருக்கு. உலகம் ஃபுல்லாகவும் சினிமா என்னென்னா, முதல்ல சினிமா வந்து ஒரு ஸ்டூடியோவுக்குள்ளே இருந்தது. அப்புறம் நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பேசிக்கலாம், உலகமே அப்படித்தான். அப்புறம் எல்லாம் கேமரா வெளியே எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அது வந்து ஃப்ரான்ஸில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி அவங்காடே சினிமா அப்படின்னு. எல்லாம் ஹேண்டு ஹெல்டு சினிமா. அப்புறம் யாருக்கு தெரியாமல் படம் எடுக்கிறது, கேமரா எங்கே இருக்குன்னே தெரியாது. அவங்க நடிகர் நடிச்சிட்ருப்பாங்க ரோட்டில், நம்ம கூட நடிச்சிட்ருப்பாங்க, நம்ம நடந்துகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்காடே சினிமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே பாரதி ராஜா அவர் வந்த கட்சியில் அப்படியே அவங்க வில்லேஜுக்கே கேமராவை தூக்கிட்டு போய் அங்கே முழு படத்தையும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பரிமாணங்களை சினிமா சந்திச்சிருக்கு. சினிமா நம்மளை வளர்த்துருக்கு, சினிமாவை நம்ம நேசிச்சிருக்கோம், சினிமாவை பார்த்து கைத்தட்டியிருக்கோம், சினிமா நம்மளோட வாழ்ந்துருக்கு, நம்ம சினிமாவோட வாழ்ந்துருக்கோம். சினிமாவை நம்ம குறைய சொல்லாது. சினிமாவில் இருக்கிறவங்க சரியில்லை இப்போது, அதனால தான் சினிமா சரியில்லை. சினிமாவில் இருக்கிற வியாபாரிகள் சரியில்லை, அவங்கள மாற்றணும். அதுக்குண்டான வேலை என்ன? நம்ம ஒழுக்கமான படம் எடுத்தால் கண்டிப்பாக ஜனங்க அதை பார்ப்பாங்க. நம்ம நல்ல படங்களை எடுத்துகிட்டே இருங்க, வேறு வழியே இல்லை, அவன் பார்த்து தான் ஆகணும். நம்ம தப்பான படமாக எடுத்தால் வேறு வழி இல்லை, நம்ம திட்டிகிட்டே தான் இருக்கணும். ஸோ சினிமா வந்து யாருமே குறை சொல்லாதீங்க. இவங்க ஒரு உணர்வை மையமாக வச்சு குழந்தைங்களுக்காக ஒரு 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 அழகான அந்த என்ன படம் அது? இல்லை அதுக்கு இல்லை அனிமேஷன் இல்லைப்பா, இல்லை எதுமோ ஒரு டைட்டில் போட்டிருந்தீங்க. ஃபேண்டசி, சாரி. ஒரு ஃபேண்டசி சினிமா எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதுக்கு இவ்வளோ தான் செலவாகுன்னு நம்ம உங்களுக்கு தெரியாது முதல்ல. அது அது கிராஃபிக்ஸில் கொண்டு போய் கொடுத்தா, மேடம் இது ஒரு அடிக்கு இவ்வளோ தூரம், ஒரு 5 ஃப்ரேமுக்கு இவ்வளவு காசாகும், 10 ஃப்ரேமுக்கு இவ்வளோ காசாகும், இந்த மாதிரிலாம் சொல்ல வைப்பாங்க. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு இதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் தான் தெரிய வரும். இதுக்கு இவ்வளோ செலவாகுதான்னு தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் பிள்ளைங்கிட்ட ஃபோன் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ ஆகுமாம்மா, பரவாயில்லம்மா அப்படின்னு இருக்காங்க இல்லை? அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. ஸோ அம்மா என்ன நினச்சாங்களோ, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கதை சொல்ல விரும்பினாங்களோ அதை சொல்லியிருக்கீங்களா? எல்லா எங்களுக்கும் சேர்த்து, எங்களையும் குழந்தைங்களா நினச்சி நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க.
உங்கள் தாய் உள்ளத்திற்கு நன்றி. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஆல் த டெக்னீஷியன் சொன்னாங்க, ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணி, இசையமைப்பாளர் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அந்த 2 சாங்குமே, ஒன்று ரேவதியில் போட்டிருக்காரு, இன்னொன்று ஐ திங்க் எனக்கு காதல் ஓவியம் பாட்டு ஞாபகம் வந்தது. நதியில் ஆடும் பூவனம், அலைகள் வீசும் சாமரம், அதுவும். இன்னொன்று வந்து இந்த ரேவதி இதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாங்ஸ் ரெண்டு நல்லா வந்து அழகாக கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. பப்பி, குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீரோயின் அழகாக இருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று. அப்புறம் நிச்சயமாக நீங்கள் இதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு திரைப்படம் என்னென்னா, நான் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சில நாட்களாகவே கொஞ்சம் நல்ல திரைப்படங்கள் வருது, சின்ன படங்கள். அதாவது ஸ்மால் பட்ஜெட் படம்னு சொல்லக்கூடிய படங்கள் நல்ல கண்டென்ட்டோடவும் நல்ல படங்களாகவும் வருது. அது ஏன் ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணி, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளில் இது போய் எப்படி ரீச் ஆகும்? இது எல்லாம் தான் நீங்கள் யோசனை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனால், இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிற காலகட்டத்தில் எப்பவுமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம மொபைலில் எல்லாமே வருதுன்றதுக்காக, எல்லா மீடியாவும் இருக்குன்றதுக்காக உடனே எல்லாமே ரீச் ஆகிடாது. ஏன்னா பார்க்குறவன் அவன் எது வேணுமோ அது மட்டும்தான் பார்ப்பான். இன்றைக்கி சினிமாவில் என்ன பேசுனாங்கன்றதை தனியாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஆக 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே தயவு செஞ்சு பப்ளிசிட்டி ஆரம்பிங்க. முதல்ல எல்லாம் இருந்தது, படம் பூஜை போடுற அன்றைக்கி ஒரு ஃபுல் பேஜ் போடுவோம். பூஜை ஒரு ஸ்டுடியோவில் வைப்போம், ஒரு 1000 பேரை கூப்பிடுவோம். அது ஒரு பெரிய கோலாகலமான ஒரு இதாக இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு இன்றைக்கி காலையில் ஒரு பூஜை, அப்படி அதுவும் ஒரு லேடி இயக்குனர் தான், திருமதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தோட பூஜை இன்னைக்கு காலையில் இருந்தது. ஸோ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லாம் லேடிஸ் தான். கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏற்கனவே நம்மளை ஓரம் கட்டாங்களே, இந்த பொம்பளைகளும் வந்து நம்மளை டோட்டலாக காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. நல்ல விஷயம். ஸோ இந்த மகளிர் வந்து ஆளுமை அதிகமாகிட்டுருக்கிற இந்த சமுதாயத்துக்கு நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த 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 6 மாதம், இப்போ நீங்கள் படம் எடுத்து இப்போ ஒரு 6 மாதத்தில் வெளியிட போகிறோம் அல்லது 3 மாதத்தில் வெளியிட போகிறோம். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடக்குது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த காட்சி எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு நம்ம மீடியாவை மட்டும் இல்லை, ப்ரெஸ்ஸு, பிரிண்ட் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரகத மலைன்னு மைண்டில் இருந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மரகத மலைன்னு சொல்லி அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணி, இல்லை எனக்கு இன்றைக்கி தான் மரகத மலைன்னு தெரியும். இன்ஃபேக்ட் 2 நாளைக்கு முன்னாடி தம்பி எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சப்போ. ஸோ இதுக்கு சொல்ல வர்றேன், இன்னும் பெரும்பாலும் இன்றைக்கி மட்டும் 12 படமும் ஏதோ ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. இந்த 12 படத்தில் ஒரு படத்து பேர் கூட எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சாரி டு பி இன் த சினிமா. ஏன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவங்களோட கடமை. எனக்கே தெரியலன்னா பப்ளிக் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சினிமாவில் இருக்கிற எனக்கே தெரியல. இன்றைக்கி 12 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த தப்பை தம்பி உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லி கரெக்ட் பண்ணும். இது 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 இங்கெல்லாம் பேசக்கூடாது, அங்கே பேசி ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு கால இடைவெளி வச்சு அதுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இருந்தது முதல்ல சினிமா. அது எங்கே? ஆமாம், அது இல்லை. அது இருந்தால் தான் படம் ரீச் ஆகுது. திடீர்னு இந்த மாதிரி நாளைக்கு ரிலீஸு உங்கள் கையில் தான் இருக்குன்னு இவங்களை கூப்பிட்டு மிரட்டி இவங்களுக்கு பேஜாராகி வெளியே போய் எங்கள் கையில் என்னையா இருக்குது, ஒரே ஒரு மொபைலில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், இதைத்தாயா போட முடியும்
அப்படின்னு எங்கள் சகோதரர்களை எல்லாம் மிரள வச்சிட்ருக்காதீங்க. உங்கள் கையில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க கையில் தான் இருக்குது. தயாரிப்பாளர்கள் சரிவர இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. அது நான் தயாரிப்பாளர் சங்க இப்போ பொருளாளரை வச்சு சொல்கிறேன். நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு தெரியும் கரெக்டான பிளானிங். ரிலீஸில் இப்போ நம்ம ஷூட்டிங்கில் மட்டும் பிளானிங் இருந்தால் பட்டாது. ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தின் பெயரும், இந்த படத்தில் நடித்தவர்கள் யார், இந்த படத்தை பற்றிய விவரங்கள், ஃபுல் கதையை சொல்ல வேண்டியதில்லை, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் இந்த படம்னு ஒன்று இருக்குது வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்சால் தான் எந்த தேட்டரில் ஓடுறதுன்னு தெரியல அப்படிமா. இப்போது 12 படம் ரிலீஸ் ஆகுது, 12 ப்ரொடியூசர்களுக்கும் சொல்கிறேன், எந்த தேட்டரில் அவங்க படம் எந்த மணி ஷோவுக்கு எத்தனை மணி ஷோ ஓடுதுன்றது கூட அவங்களுக்கு தெரியாது சார். இவ்வளவு அழகாக நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீங்க இன்றைய தயாரிப்பாளர்கள். உன்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்படி நிறுத்திட்டு அந்த சங்கம் சரியில்லை, இந்த சங்கம் சரியில்லை, முதல்ல உன்னை சரி பண்ணு என்று கூறி, உங்களை நம்பி வந்து இங்கே படம் எடுக்கிற எங்கள் சகோதரியை நீங்கள் தான் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து திட்டாக்குற நீ. அனைவரையும் நன்றி கூறி, மரகத மலை மிகப்பெரிய வெற்றி மலையாக பணமழையை குவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.